குதிரை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீக்கெண்ட்ல எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பர்சனல் லைஃப்ல என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி விஜய் சேதுபதி அவர்கள் நீட்டின ஒரு 2 ரெட் கார்டு தாங்க எல்லாருக்கும் பயங்கர ஒரு ஹாப்பினஸை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதாவது அங்க வந்து பிக் பாஸ் சீசனை டைரக்டா பார்த்த ஆடியன்ஸை தாண்டி அதை ப்ரோமோல பார்த்த எல்லாருமே வந்து சோஷியல் மீடியால பயங்கரமா அவங்க ஆடி வீடியோலாம் போட்டு இந்த ரெட் கார்டுக்கு நாங்கள் இப்படிதான் ரியாக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி அண்ட் கம்ருதீன் ரெட் கார்டில் வெளில போயிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதையும் தாண்டி இந்த பிக் பாஸ்ல இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரெட் கார்டில் வெளில போயிருக்கா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 2ல மகத் ராகவேந்திரா அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து ரெட் கார்டில் ஃபர்ஸ்ட் டைம் வெளில போனது. எதுக்காக வெளில போனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மகத் யார் அப்படின்னா, ஜில்லா படத்துலலாம் விஜயோட தம்பியாக நடிச்சிருந்தாரு. எஸ்டிஆரோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட, பார்க்குறதுக்கும் ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. இதுக்கு நடுவில் யாஷிகா ஆனந்த் கூட அவருக்கு பயங்கர ஒரு இந்த லவ் கேம்லாம் வந்துச்சு. ஸோ இவர் சூப்பராக விளையாட போறாரு, நிறைய வந்து இவர் கண்டென்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது தான் வார்த்தைகள்ல தான் அவருக்கு வாய் இருக்குல்ல, அந்த மூக்கு கீழே ஒரு கிணறு இருக்கேடா, அதை நீ அமைதியா வச்சிருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சந்தானா காமெடி வரும்ல, அதே தான் அவருக்கும் பிரச்சனை. அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவம் வந்துருச்சு அப்படின்னா கண்ணா அப்படின்னாலும் பேசுவார், கம்ருதீன் மாதிரியேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து எப்போ பார்த்தாலும் யார்கிட்டயா சண்டை போட்டுட்டே இருப்பாரு. அவருக்கு முக்கியமாக பயங்கரமான பிரச்சனை யார் கூட வந்துச்சு அப்படின்னா, மும்தாஜ் அவர்கள் கூட தான் வந்தது. ஸோ அந்த சீசன்ல மும்தாஜ்க்கும் இவங்களுக்கும் பயங்கர சண்டை வரும்போது பயங்கரமான கெட்ட வார்த்தைகள் பேசினதுனால பிக் பாஸ் வந்து இவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அமுச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் 3ல வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து கொடுத்தாங்க. அது யார் அப்படின்னா, பருத்தி வீரன்ல நம்ம பயங்கர ஒரு சூப்பரான கலாயான சித்தப்பாவா பார்த்துருப்போல சரவணன், அவருக்கு தான் வந்து ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி படத்துல தான் ஒரு ஜாலியான பர்சன், ஆனால் டேரக்டா பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சீரியஸாக இருப்பார். இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருந்தாலே தெரியும், ஏன்னா இவர் இவ்வளோ சீரியஸாக இருக்காரே, இவருக்கு எப்படா செட் ஆகும் அப்படின்னு நினச்சா, மனுஷன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி இந்த நாட்கள் அங்கே பிக் பாஸ்ல கடத்திட்டு தான் இருந்தார். ஆனால் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படியெல்லாம் என்னெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு லைஃப்பில், நீங்கள் எந்த மாதிரி ஜேர்னிலலாம் கடந்து வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்கும்போது ஹாயாக அந்த லிவிங் ஏரியா இருக்குல்ல, அங்கே வந்து சேரை போட்டு மனுஷன் உட்காந்து, எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும்போது நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன்னா அப்போ நிறைய பெண்கள் வருவாங்கள்ல, அவங்க கிட்டலாம் அபியூஸாக நடந்தேன் அப்படின்ற மாதிரி ஜாலியாக சொல்லிவிட்டாரு. என்ன மனுஷன் பெருமையாக செஞ்ச விஷயத்தில் இதையும் ஒன்றா அடுக்கிறாரே அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பார்த்து, ஏயா உலகமே பார்க்குற ஷோ இது, இந்த ஷோவில் உட்காந்துட்டு பெண்களை நான் அவதூறாக நடந்துக்கிட்டேன்னு இவ்வளோ பெருமையாக சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரெட் கார்டு பார்சல் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 7ல் பிரதீப் ஆண்டனிக்கும் வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரும் வந்து பெண்கள் கூட பயங்கரமாக சண்டை போடுவார். கோவம்னு வந்துச்சுன்னா இந்த ஆண்களுக்கு கெட்ட வார்த்தை எங்கேருந்து வருதுன்னே எனக்கு தெரியலங்க. அப்படியே அவரும் வந்து பயங்கரமாக பேசி எல்லாத்திலையும் சண்டை போடுவார். அதே மாதிரி வந்து அவரோட கோவத்தை காட்டணும்னு பண்ணாரா இல்லை வந்து தெரியாமல் பண்ணாரா அப்படின்றதுலாம் தெரியல. ரெஸ்ட் ரூமில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது, அந்த சரி பெண்கள் போகும்போது அவங்களுக்கே ஒரு மாதிரி என்னடா அதை இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணார். அப்புறம் அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருக்கிட்டையுமே பிக் பாஸ் கேட்டாங்க, உங்களுக்கு சேஃபாக இருக்கா பிரதீப் கூட இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பிரதீப்போட பிஹேவியர்ல பெண்கள் சொன்னதுனால அவரையும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தது அப்படின்றது நம்மளுடைய சீசன் 9ல தான். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு தான் மக்கள் வந்து கிளாப் பண்ணி இந்த ஒரு ரெட் கார்டை வந்து கொண்டாடினாங்க அப்படின்னே சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, பாரு அண்ட் கம்ருதீனோட பிஹேவியர் தான். பாரு அவர்கள் உள்ள வந்ததுலேருந்தே பயங்கர கன்னிங் கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். எப்போவுமே வந்து அவங்க ஒரு 4 பேர்த்திட்ட யார்கிட்டயா உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னாலே அவங்க லைஃப் பற்றியோ ஃபேமிலி பற்றியோ எந்த விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணது கிடையாது. ஆனால் இவன் அப்படி பண்ணுறான் பார்த்தியா, இவன் இப்படி பண்ணுறான் பார்த்தியா, அவன் அப்படிலாம் யோசிக்கிறான் பார்த்தியா, என்ன பீப்புள் வந்து இவ்வளோ சீப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்கும். ஸோ பார்வதி அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னடா இவ்வளோ ஒரு கன்னிங் கேம் விளையாடுறாங்க, இவங்களை எப்படி உள்ளே வச்சுட்ருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அதுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் பார்வதி வந்து ஒரு பிரபலமான முகம், அதையும் தாண்டி கொஞ்சம் அப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணுறதுனால இவங்க வந்து பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக இருப்பாங்க ஆண்களுக்கு அப்படின்றதுனாலேயே இவங்களை உள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதையும் தாண்டி யாரையாவது திட்டிக்கிட்டாது எல்லா ப்ரோமோலையும் வரணும், இந்த ஒரு சீசனில் நான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்வதிக்கு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ஒரு சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டாங்க. அதுதான் லவ் கேம் அப்படி
அப்படின்ற சாக்கடை. ஃபர்ஸ்ட் 40 நாள் பார்வதி அவர்கள் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை ட்ரிகர் பண்ணி அவங்களுடைய நாட்களை கடத்திட்டு இருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த லவ் கேம்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே கம்ருதீன் கூட ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்டா அது லவ் கேம் தான், ஓப்பனா சொல்லுங்களேன் அப்படின்னா மோர் தென் எ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி நாங்கள் யாரடா முட்டாளாக்க பார்க்குறீங்க அப்படின்னு மக்களும் வந்து இங்கே கொதிச்சுக்கிட்டு கிடந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது கம்ருதீன் எப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாத்தையும் எகிருவார். ஆனால் இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்கள் கிட்ட எகிர்னா உடனே அப்படியே வந்து டவுன் ஆகி காலில் விழுந்துருவார். அதுவே பெண்கள் கிட்ட எகிர்னா பயங்கரமாக கெட்ட வார்த்தைகள் பேசுறது, அப்யூஸாக பேசுறது அப்படின்னு சொல்லி விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஆம்பளைங்க கிட்ட போனால் எட்டி ஒன்று வைப்பானுங்க அப்படின்றது. பெண்கள் வந்து அவர் பேச ஆரம்பிச்சோடனே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பேச தெரியாமல் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம திரும்ப பேசணும்னா இன்னும் அசிங்கமாக இவன் பேசுவான், இவ்வளோ பெரிய ஷோவில் இதை நம்ம கேட்கணுமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே ஒதுங்கி போவாங்க, இல்லை சைலண்ட் ஆவாங்க அப்படின்னே சொல்லணும். ஆனால் கம்ருதீன் அவர்கள் அதை ரொம்ப வந்து ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து உட்காந்தாங்க அப்படின்னா மற்றவங்களை பற்றி பேசுகிறத காட்டிலும் இதில் ஒன்று சொல்லுவாங்க பாருங்களேன், சுற்றி இருக்கிற எல்லாரும் சீப்பாக நடந்துக்கிறாங்களாம், சுற்றி இருக்கிறவங்க யாருமே நியாயமாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்களாம், இவங்க 2 பேர் மட்டும்தான் உலகத்திலேயே நியாயவாதிகள் மாதிரி 2 பேரும் வந்து பயங்கரமாக பேசுவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, பிக் பாஸ் இதை ரொம்பவே லேட்டாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் 1 மணிக்கு அவங்க 2 பேரும் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்தது, அதுக்கு நாய் குலைக்க விட்டது, ஆக்டிவிட்டி ரூமில் எல்லாருமே வெளில வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உள்ளே வந்தது, இன்னும் நிறைய வீடியோக்களை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தேவையில்லாத டச்சிங் 2 பேருமே பண்ணிக்கிறது, 18+ கண்டென்ட் பேசுறது, அதாவது மறைமலை காயா பார்வதி சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் நம்மளும் சொல்லணும். அந்த மாதிரி மறைமலை காயா நிறைய விஷயங்களை பேசிக்கிறது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் 2 பேருமே சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்வதி கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலே பிக் பாஸ் டீம் இருந்ததுனால அவங்க பண்ண ஒரு தப்பை கூட எந்த இடத்துலையுமே கண்டிக்காமல் விட்டதுனால தான் இப்போ ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த ஷோ போயிருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த ரெட் கார்டுமே வந்து கம்ருதீனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், பாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு விஜய் டிவி தரப்புல இருந்து சொன்னதாகவும், இல்ல விஜய் சேதுபதி தான் வந்து கண்டிப்பா 2 பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணி 2 பேருக்கும் கொடுக்க வச்சாரு அப்படின்னு சோஷியல் மீடியால சொல்லிக்கிறாங்க. எது உண்மையோ எது தப்போ நமக்கு தெரியாது. பட் நம்ம எல்லாருமே வந்து பார்வதி கம்ருதீன் அவங்களுடைய பிஹேவியரை பார்த்தோம். இந்த கார் டாஸ்கில் கூட உள்ளே உட்காந்துருக்கும் போது ஒரு வார்த்தை பேசுனது ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்ராவை அவங்க தள்ளிவிட்ட விஷயம் யாராலையுமே ஏற்றுக்க முடியல. யோசிச்சு பாருங்களேன், அவங்களோட குழந்தைங்க வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க பிடிக்கும்னு சொன்னது பார்வதியை தான். அப்போ சந்தோஷமாக இருந்த ஒருத்தவங்க அவங்க குழந்தைங்களை பற்றியோ ஹஸ்பண்டை பற்றியோ ஃபேமிலியை பற்றியோ எதை பற்றியுமே யோசிக்காமல் அப்படி தள்ளி விட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு நிமிஷம் கோவம் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வெறித்தனமான ஒரு விஷயத்தை செய்ய வச்சிருக்கு அப்படின்றது தான். இது மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயம். இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சாண்ட்ரா அவர்கள் வந்து நிறைய ட்ராமாஸை வந்து கோத்ரூ பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் இதை வீக்கெண்டில் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க, இதை எப்படி வந்து பேச போகிறாங்க அப்படின்றத மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எபிசோடு வந்து எப்படா வரும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உள்ள ஷோ வந்ததுக்கு அப்புறமே மற்ற எல்லாரையும் பேச வச்சுட்டு அவங்களையும் பேச வச்சுட்டு இந்த கார்டை டைரக்டாக நீட்டிட்டாரு. அதை பார்க்கறதுக்கு பயங்கர ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இதை எதிர்பார்த்தோம், இது முன்னாடியே நீங்கள் பண்ணியிருக்கணும், ரொம்ப லேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு தரப்பு பேசிட்டு இருந்தாலும் ஒரு தரப்பு வந்து அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவம் உங்களுடைய செயல்களை பாதிக்கும், அது மற்றவர்களையும் பாதிக்கும் அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மெச்சூர்டாகவும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் பார்க்க முடியுது. இதுக்கு நடுவில் பார்வதி ஒரு வீடியோ போடுறது, கம்ருதீன் வந்து மக்களே எல்லாரும் யாரையும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செய்கைகளை தாராளமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் ஷோவும் போயிட்டு தான் இருக்கிறேன். பார்க்குற மக்கள் நீங்களும் நானும் தான் வந்து திட்டிகிட்டு இருப்போம். ஆனால் நிறைய விஷயங்கள் அங்கே பார்க்கும்போது அபத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை சாண்ட்ரா அவர்கள் அந்த கார் டாஸ்க்லேருந்து விழாமல் வேற யாராவது விழுந்திருந்தா இந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ பார்க்குற ஷோவை கண்மூடித்தனமாக நம்பாமல் அது ஒரு ஷோ அப்படின்றத நம்மளும் கடந்து போனோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய இப்போ துறையில் பார்த்துட்டு இருக்கு. ஸோ காத்திருங்க.